புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 40 சைஸ் ப்ளவுஸுக்கு 80 பாயிண்ட் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட நமக்கு கிளாத் பத்தாமல் போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் பத்தாமல் போயிடுச்சு, சப்போஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் கொஞ்சமாக கிளாத் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அந்த கிளாத் மேலே கீழ்ப்பக்கம் பார்த்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த கேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ராவும் நமக்கு தையல் போடுற மாதிரி நமக்கு கேப் இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்ல பக்கம் பார்த்து எடுத்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுற கிளாத்தை இந்த மாதிரி அந்த முக்கோணத்தோட எண்டில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம தள்ளி தையல் போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் தையல் போட்டு வந்துட்டு கரெக்டாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா, நம்ம பீஸ் கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மெதுவாக கீழ்ப்பக்கம் பார்த்து திருப்பிட்டு வாங்க. நமக்கு இடையில எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம மெதுவாக வந்து அந்த கிளாத்தை வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து கொண்டு வரணும். இந்த மாதிரி பின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் இருக்கும், அதை நல்லா எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி 1/4 இன்ச் தள்ளி கீழே தையல் போட்டுட்டு வாங்க. மேலே லைட்டாக அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளாத்தை திருப்பி விடும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ண கிளாத் இருக்கு இல்லையா, அந்த பிசிறு பகுதி வந்து உள்பக்கம் பார்த்து வர மாதிரி வச்சுட்டு அது மேலே அழகாக தையல் போட்டுட்டு வாங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம அட்டாச் பண்ண கிளாத் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா டாட்டோட அளவுகளை எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கர்வ் பகுதி அந்த வி மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, அந்த ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அட்டாச் பண்ணது சுத்தமாக தெரியாது. கீழே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தான் நமக்கு கிளாத் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். அதுவுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது அதுவுமே நமக்கு மறைஞ்சிரும், சுத்தமாக நமக்கு தெரியாது. 40 சைஸ் ப்ளவுஸுக்கு 80 பாயிண்ட் வாங்கி ஸ்டிச் பண்ணாதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் வந்துருச்சு, தெரியாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.